Guys, welcome to Career Coach Tamil YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் என்னால் வீடியோ க்ரியேட் பண்ண முடியலன்னா ஜாப் அப்டேட்டை நான் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் ஃபாக்ஸ்கான்கிற இஎம்எஸ் பேஸ்டு கம்பெனியிலேருந்து. அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பெனியோட ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபாக்ஸ்கான் ஹோன்ஹாய் டெக்னாலஜி குரூப்பை 1974 தைவானில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபாக்ஸ்கான் வேர்ல்ட்லேயே இப்போது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. இப்போது ஹார்ட்வேர் மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரை இன்டெகிரேட் பண்ணி மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸில் நியூ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த டொமைன்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங், மொபைல் டிவைசஸ், ஐஓடி, பிக் டேட்டா, ஏஐ, ஸ்மார்ட் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டொமைனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மேனுஃபேக்சரிங் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள், டிஜிட்டல் ஹெல்த் அண்ட் ரோபோட்டிக்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மேஜரான 3 கீ டெக்னாலஜிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் நியூ ஜென்ரேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கோர் ப்ராடக்ட் பில்லர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், என்டர்பிரைஸ் ப்ராடக்ட்ஸ், கம்ப்யூட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே இவங்க மேஜராக கீ ரோல் ப்ளே பண்ணுறாங்க. 2021 டேட்டா படி ஹான்ஹாயோட ஆனுவல் ரெவன்யூ வந்து $5.99 ட்ரில்லியன் ரீச் ஆயிருக்கு. கம்பெனியை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க www.foxconn.com வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஃபாக்ஸ்கானோட இண்டஸ்ட்ரி டைப் அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபாக்ஸ்கானோட கம்பெனி சைஸ் 10,000+ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் அசோசியேட்டட் மெம்பர்ஸாக 88,127 பீப்புள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ஸ்பெஷலைஸ்டு டொமைன்னு பார்த்தீங்கன்னா டிசைன், ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரிங், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ், 5G, 8K, ஐஓடி, ஏஐ, இந்த டொமைன் எல்லாத்துலேயுமே இவங்க ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபாக்ஸ்கான் பெங்களூர் லொக்கேஷன்லேருந்து கொடுத்துருக்க வாக்கின் இன்டர்வியூ அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் அப்டேட்டை மார்னிங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஜாப் அப்டேட் நம்ம ஷேர் பண்ணியிருந்தாலும் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாப் அப்டேட்டை நான் எகெயின் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். வாக்கின் இன்டர்வியூ பெங்களூரில் உள்ள கேம்பிரிட்ஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ டேட் 30th November 2024. இன்டர்வியூ டைமிங் மார்னிங் 8:30 AM இவங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ லொக்கேஷன் ஜெய் புவனேஸ்வரி லேஅவுட், ஆர்டி, எஸ்ஆர் லேஅவுட், சிக்கபசவண்ணபுரா, ராஜபுரம், பெங்களூர், கர்நாடகா, இந்த லொக்கேஷனில் தான் இவங்க வாக்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜாப்ஸ்க்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிப்ளமோ இல்லை பிஇ, பிடெக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஜாப்க்கான லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் அவங்க இங்கிலீஷ் அண்ட் கன்னடா 2 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் ஃபாக்ஸ்கான் பெங்களூர் பிளான்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் ஃபெசிலிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ்லேருந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அதுக்காக என்ன ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப்க்கு டிரான்ஸ்ஃபார்மரோட ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். விசிபி, ஏசிபி, டீசல் ஜென்ரேட்டர், யூபிஎஸ் சிஸ்டம், விஎஃப்டி, இதில் எல்லாத்துலேயுமே நாலேஜ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. பம்ப், ஏஹெச்யூ, ஏசி யூனிட், ஏர் கம்ப்ரஸர் அண்ட் ட்ரையர்ஸ், ஆர்ஓ, டபிள்யூடிபி, எஸ்டிபிவி, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இஎம்எஸ், எனர்ஜி சேவிங் ப்ராஜெக்ட், சோலார் பிளான்ட், இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பில்டிங் மெயின்டெனன்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்யர்மெண்ட் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். இன்கேஸ் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா இதில் நாலேஜ் இருந்தாலே போதும். இது இவங்க கொடுத்துருக்க ஜாப் அப்டேட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் 4 yearsலேருந்து 6 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓஆர்டி, மினி லைன், ஐடிஎம், ஹச்என், எஃப்ஏ, யூக்யூடி, டபிள்யூஹெச் ப்ராசஸ், இதில் எல்லாத்துலேயுமே நாலேஜ் இருக்கணும். ஸ்டேஷன் லைனில் உள்ள எல்லா ஸ்டேஷன்ஸ்க்குமே நீங்கள் தான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ப்ராசஸ் ஷெடியூலில் மெயின்டைன் பண்ணணும். சேம் டைம் என்ன ப்ராசஸ் நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறத ட்ராக் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதில் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் கால்குலேஷன் நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். குவாலிட்டி டீமில் உள்ளவங்களுக்கு மல்டிபிள் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும் கஸ்டமருக்கு. இவங்க கொடுத்துருக்க ஓப்பன் பொசிஷன் எஃப்ஏடிபி, எம்எஃப்ஜி அண்ட் கிட்டிங்கிற பொசிஷனுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஜாப்க்கு 2 yearsலேருந்து 8 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். பொசிஷனுக்கு உங்களுக்கு ஃபைனல் அசம்பிளி, ப்ரொடக்ஷன் ஈல்டு மேனேஜ்மெண்ட், இதிலெல்லாம் நாலேஜ் இருக்கணும்.
இது இல்லாமல் மெட்டீரியல் கண்ட்ரோல், இன்வென்ட்ரி ஆடிட், மேன் பவர் ஹேண்ட்லிங்கில் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எஸ்சிஎம் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இன்ட்ரோடக்ஷனில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். டீம்லேயும் மல்டிபிள் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்குறது மாதிரி இருக்கும். அடுத்து உங்கள் கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் எஸ்சிஎம் மெட்டீரியல் கண்ட்ரோலருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு மெட்டீரியல் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். உங்களோட ப்ரீவியஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு SAP அண்ட் மைக்ரோசாஃப்ட்டில் நாலேஜ் இருக்கணும். உங்களோட பேக்ரவுண்ட் இஎம்எஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் அப்டேட் உங்கள் ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கரண்ட்டில் ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஜாப் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.